பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். பீகாரில் சட்டசபை தேர்தலில் பாஜக 89 இடங்களில் வென்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி 85 இடங்களை வென்ற ஐக்கிய ஜனதா தளத்திற்கு முதல்வர் பதவியை விட்டு தந்தது. தேர்தலுக்கு முன்பே நிதிஷ்குமாரை முன்னிறுத்தியே ஓட்டு சேகரித்ததால் அதிக இடங்களை வென்றாலும் முதல்வர் பதவிக்கான போட்டியில் பாஜக களமிறங்கவில்லை. இதையடுத்து ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்றார். பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றனர். பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், எல்ஜேடி, ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக்தளம் ஆகிய கட்சிகளை சேர்ந்த 26 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு பீகார் மாநில அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் உள்துறை அமைச்சகம் நிதிஷ்குமாரின் கையை விட்டு போயுள்ளது. காவல்துறையை கையாளும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கும் உள்துறை அமைச்சகம் பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2005 முதல் தொடர்ந்து பீகார் முதல்வராக இருந்து வரும் நிதிஷ்குமார் முதல் முறையாக உள்துறை பொறுப்பை விட்டுக் கொடுத்துள்ளார். பொது நிர்வாகம், கேபினட் செயலகம், விஜிலன்ஸ் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத பிற துறைகள் ஆகியவற்றை நிதிஷ்குமார் கவனிப்பார். நிலம், வருவாய், சுரங்கங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகள் பாஜகவை சேர்ந்த மற்றொரு துணை முதல்வரான விஜய் சின்ஹா வசம் சென்றுள்ளது. சுகாதாரம், சட்டம், சாலை மேம்பாடு, ஊரக வளர்ச்சி, விவசாயம், கலை, சுற்றுலா, இளைஞர் நலன் மற்றும் மேம்பாடு, தொழிலாளர் நலன், விளையாட்டு, மக்கள் தொடர்பு, பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், வனம், கூட்டுறவுத்துறை என செல்வாக்கு மிகுந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் அனைத்தும் பாஜக வசம் சென்றுள்ளது. ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜிதன் ராம் மஞ்சியின் மகன் சந்தோஷ்குமாருக்கு கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சிராக் பஸ்வானின் எல்ஜேபிக்கு கரும்பு உற்பத்தி மற்றும் பஞ்சாயராஜ் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நிதி மற்றும் வணிக வரித்துறை, சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உள்ளிட்ட பிற துறைகள் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன.